இந்த உலக ஞானம் வர வர மனிதனுக்குள்ளே ஹோமோசெக்சுவல் பாவம் வந்துச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? தமிழர்கள் உட்பட அது அவங்க ஃபீலிங்ஸ். என்னவா? ஒரு காலம் இது அசுத்தம்னு சொல்லி கொண்டிருந்த மனிதர்கள் இப்போ என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நாளைக்கு சொல்லுவான் ஒருத்தன் 4 பேரை கொலை செய்வான், அவனுக்கும் அது ஃபீலிங்ஸ். அவனுக்கு 4 பேரை கொலை செஞ்சால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். அவன் ஃபீலிங்ஸுங்க. மனித ஞானம் மனுஷனை என்ன ஆக்கிருச்சு? பைத்தியமாக்கிருச்சு. அவன் ஃபீலிங்ஸ். அதனால அவன் ஒரு ஆம்பளையோட சேர்த்துக்கிடுவானான். அவன் ஃபீலிங்ஸாக ஒரு பொம்பளை ஒரு பெண்ணோட சேர்ந்து கொள்வாளாம். அவன் ஃபீலிங்ஸாக கடவுள் படைத்த இந்த அருமையான உடலை பெண்ணாக மாற்றிக்கொள்வானான். இதை இன்றைக்கு சபை உட்பட ஏற்றுக்கொண்டிருக்கிறதே, இது எவ்வளவு கொடுமையான காரியம். தேவன் இதை பார்த்து கொண்டிருப்பார். நீ ஒன்றை உண்டாக்குங்கள், நீங்கள் அதை இன்னொருவன் வந்து சரியில்லை என்று சொன்னபோது மூக்கு மேலே என்ன வருது? நீங்கள் ஒரு வீடு அழகாக கட்டி குடியிருங்க, வந்து ஒருத்தன் என்னடா ரூம் கட்டியிருக்க, என்னடா கதவு போட்டிருக்க, என்னடா கிச்சன் கட்டியிருக்க, என்னடா உனக்கு அறிவே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? ஆண்டவர் அருமையாக படைத்த இந்த உடலை அறுக்கிறார்கள். அறுத்து கொண்டு ஆண்டவர் சொன்னார், ஒருத்தன் சரீரத்தை கெடுத்தா தேவன் அவனை என்ன செய்வாராம்? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இவன் போய் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அவன் இன்னைக்கு படிக்க ஞானியாவானா பார்த்தா என்ன ஆயிட்டு இருக்கான்? முட்டாளாய் கொண்டிருக்கிறான். இது ஒரு சமூகம் இன்னைக்கு எழும்பிருச்சு. இந்த சமூகத்துக்கு தலைமையிடம் எங்கே இருக்கான் தெரியுமா? இஸ்ரேலில் தான் இருக்கான். இந்த ஹோமோசெக்சுவலுடைய தலைமை சென்டர் எருசலேமா. ஆண்டவர் இதை என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த ஹோமோசெக்சுவல் மக்களுடைய தலைமையிடம் அங்கே தான் உட்கார்ந்து இருக்கிறான். அதில் இப்போ இந்த ஹோமோசெக்சுவல் மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஐரோப்பாவிலே ஒரு மனுஷன் பிரதம மந்திரியாக வேற ஆகிவிட்டானாம். அந்த கூட்டம் கொண்டாடுகிறது. அப்படின்னா என்ன சொல்லுது? இந்த பாவம் செஞ்சா என்னவா கூட ஆகலாம், என்ன கூட ஆகலாம். அப்போ இந்த பாவத்தை செய்யறதுக்கு இந்த உலக ஞானத்தை பிசாசு பிரயோகப்படுத்துறான். அந்த ஆளுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான், இன்னைக்கு பிரதம மந்திரியா கூட இருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாம் அருவருப்பு என்று ஒரு காலத்தில் சொன்ன நாம், உலக ஞானம் வர வர இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திலே நாம் வருகிறோம். நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த சரீரத்தை மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இது என்ன உங்கள் வீடா? உங்கள் வீட்டை போய் மாடிஃபிகேஷன் பண்ணுங்க, வாரம் மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. இது அவர் வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வீட்டில் கை காலில் வரைகிறது, காலில் வரைகிறது. இதில் வேற கொடுமை என்னன்னா, இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாத்துறான், பாய் ஃப்ரெண்டு மாத்துறான். என்ன பண்ணுறான்? ஊசிகளை வச்சு குத்தி டாட்டூஸ் போட்டு பேர்களை வரைஞ்சிக்கிறான், உடம்புல வரைஞ்சிக்கிறான். அடுத்து 2வது மாதம் ஆனவனா ஆளை மாற்றிடுறானா, மறுபடி போய் குத்தி கிழிச்சு மறுபடியும் என்ன பண்ணுறான்? வேற பேர் மாற்ற சொல்கிறான். அடுத்த பேர் போடு, அடுத்த வருஷம் வேற பேரா, அடுத்து அதை போட்டு குத்துறான். உடம்பெல்லாம் குத்தி எய்ட்ஸ் நோயும் மோசமான நோய்களும் அதிகமாக தவறான உறவுல பரவுனதை விட இந்த டாட்டூஸில் தான் பரவி இருக்கு. ஏன்னா ரொம்ப அழகாக சுத்திகரிச்சு தானே அடுத்த ஆள்கிட்ட கொண்டு போகிறான். சொல்லுங்க, நீங்க போய் பாருங்க. இன்றைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, டே இது ஓ வீடு இல்லடா, ஆண்டவருடைய வீடுப்பா, கர்த்தர் சொல்லியிருக்காருப்பா. நீ சொல்ற இது ஏன் உடம்பு, நான் என்ன வேணாலும் செய்வேன், இப்படி சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது தேவனுடைய ஆலயம். இதை தேவன் ஒருத்த கெடுத்துட்டான்னா தேவன் அவனை என்ன செய்வாரா? அதான் உங்களுக்கு சொல்றேன். பிதா நான் யாரு, இயேசுனா யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் பிதானா சொந்த மகனை நமக்காக அனுப்பி கொடுத்தவர். அவர் தான் யாரு? பிதா. அதாவது உலகத்தில் அன்பே வந்தது யாரால தான்? பிதாவால தான். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ பிதாவே உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுனா யாரு? நமக்காக மனுஷனாக வந்தவர், நமக்காக இரத்தம் சிந்தினவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ யாருன்னு தனித்தனியாக புரிஞ்சுக்கிறணும். 3 பேர் ஒரே மாதிரி இருந்தால் இது யாருன்னே தெரியலங்கிற மாதிரியே நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. 3வது பரிசுத்த ஆவியானவர் யாரு? எப்பயுமே என் கூட இருக்கவர்.
இதில் ரொம்ப கஷ்டம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? என் மைண்டு வாய்ஸ் கேட்கும், என் முறுமுறுப்பு கேட்கும், என் அவிசுவாசம் கேட்கும். ஆனால் சமாளிச்சுட்டு உள்ளே இருக்கார் பாருங்க, அவருக்கு தான் கோடி ஸ்தோத்திரம். அதனால தான் பெர்க்மான்ஸ் இப்படி பாடினார் போல, என்ன? ஆவியானவரே அன்பு. ஒன்று கேளுங்க, எத்தனை தடவை புருஷன் உன் கூட வாழ முடியாதுன்னு சண்டை போட்டு போனான்? எத்தனை தடவை மனைவி உன் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னான்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்காரு. கைத்தட்டி ஒரு தடவை நல்ல ஹல்லேலூயா. நைட்டு ஃபுல்லாக ஒரு ஆளை பகைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்கோம், பகைச்சிக்கிட்டே ஆராதனையும் செய்கிறோம், ஆனால் சமாளிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. கையை வைத்து சொல்லுங்க, கூடவே இருக்கிறீரே. சொல்லுங்க, என்ன செய்றீங்க? அப்போ இந்த இந்த சரீரத்துக்குள்ள யாரு கூட இருக்கிறது? அவரை போட்டு குத்தலாமா? சொல்லுங்க. எனக்கு சாம்பி சொல்லத்துறை சில விஷயத்தில் பிடிக்கும், இதெல்லாம் அறுத்து பேசியிருக்காரு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய பணக்காரங்க ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஜேம்ஸ் வசந்தனா இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் நாங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கோம், சினிமாலையும் இருப்போம், இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவர்கிட்டையும் அவர் அறுத்து தான் சொல்கிறார், இந்த உடம்புல குத்தாத, இது யாருடைய ஆலயம்? இது கடவுளுடைய ஆலயம். பெரும் பணக்காரங்க இருக்கிற சபை அது. அங்கே சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது குத்தாத, இது உன் உடம்பு இல்லை, இது மாடிஃபிகேஷன். உன் கிச்சனை போய் மாடிஃபிகேஷன் பண்ணிக்க, உன் பெட்ரூமை போய் மாடிஃபிகேஷன் பண்ணு, இது என்னோட ஆலயம். இந்த ஆலயத்தை நான் தான் எழுப்பி அவரோடு கூட வாழ வைப்பேன்னு அவர் சொல்றாரு. அதனால கிறிஸ்தவர்களே நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறதுக்கு முன்னாக நீங்கள் உங்கள் உடம்புல டாட்டு போட்டிருந்தா அவரை அழிச்சிருவார். டாட்டுவை அழிக்க முடியாது, பாவத்தை அழிப்பார். டாட்டுவை அழிக்க முடியாது, எந்த தான் அழிப்பார். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு, கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிறகு, நான் படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப படிச்சிருக்கு, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், என் உடம்பு தான். அப்புறம் வியாதியில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தா நீங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடாது என் உடம்புன்னு சொல்லக்கூடாது. சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆஸ்பத்திரியில் போய் அவன் 4 குத்து குத்துனான்னா சொல்லக்கூடாது. ஒழுங்கா ஆண்டவரே இது உங்கள் சரீரம், உமக்கு பிரியமாக வாழ்வேன்னு சொன்னால் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அவருக்கு பிரியமாக வாழ்ந்த வியாதி பிரச்சனை வராதான்னு கேட்டால் வரும், ராஜ்யத்தில் போய் சேருவோம். இம்மையில் பங்கை பெற்றிருக்கிற உலக மனுஷன் மாதிரி இல்லை, மறுமையில் நமக்கு பங்கு தருவார். ஒரு ஆமேன் சத்தமாக சொல்லுங்க. அப்போ கவனிங்க, ஆலயம் இதுதான் ஆலயம். நிறைய பேர் சர்ச்சு வந்தால் ரொம்ப அழகாக இருக்குது, சர்ச்சு நல்லா இருக்குது, சர்ச்சு நல்லா இருக்கணும், சர்ச்சு சூப்பராக இருக்கணும். ஆனால் இந்த உடம்பு மோசமானவைகளை நினைக்கிறது, மோசமான காரியங்களை செய்கிறது. எப்போ தெரியுமா நம்ம தேவனை அற்பமாக என்ன நினைக்கிறோம்? 1வது படிக்கும்போது நல்லா ஆண்டவருக்கு பாடுவோம், 12th பாஸ் ஆகிட்டோம், அப்புறம் நாங்கள் டிகிரி வாங்கிட்டோம், நாங்கள் ஆண்டவர் பேசட்டும் ஆண்டவர் பேச்சு என்ன, எங்களுக்கு தான் டிகிரி இல்லை, நாங்கள் எத்தனை புத்தகம் படிச்சிருக்கோம். படிக்க படிக்க அந்நிய பாஷை அற்பமா என்றது, ஆராதனை அற்பமா என்றது, பரிசுத்த ஆவி அற்பமா என்றது, வரங்கள் அற்பமா என்றது. அதனால தாங்க கொர்நேலியு வீட்டுக்கு முதல்ல போனாரு. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால தாங்க கொர்நேலியு வீட்டுக்கு முதல்ல போனாரு. பெரிய அதிகாரி தான், வீட்டில் 100 பேர் இருப்பான், 100 பேர் அவன் சொன்னா கேட்குற அளவுக்கு இராணுவத்தில் பெரிய அஃபீஷியல்ஸ் தான். அவன் தான் முதலாக நிரப்பப்பட்ட புறஜாதியான இருந்தான. அவன் வீட்டுக்கு தான். ஏன் தெரியுமா? அவன் படித்த படிப்பு அவனுக்கு முன்னாடி பெருசாக தோணலை, அவன்கிட்ட இருந்த பதவி பெருசாக தோணலை. அவன் அந்நிய பாஷையில் நிரம்பினான், அபிஷேகம் பெற்றான். அவனை ஞானஸ்தானம் பெறதுக்கு முன்னே கர்த்தர் நிரப்பினார். அது அவர்கள் அடையாளம். பேதுரு பார்த்து ஆச்சரியப்பட்டார். பேதுருவோடு போயிருந்த யோப்பா பட்டணத்து விசுவாசிகள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் கடைசி வரை புறஜாதிகள் வீட்டுக்கு போகவே இல்லை. ஜாதி பார்த்து உட்காந்துட்டாங்க. நம்ம ஜாதிக்கு மட்டும்தான் இயேசுநாதர்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஆண்டவர் அவனை அனுப்புவதற்கு முதல் பாத்திரமாக ஒரு பெரும் பதவி உள்ளவனை கர்த்தர் அனுப்பி கொடுத்தார். அந்த வீடு, அவன் எவ்வளோ தாழ்மையாக இருந்தான் தெரியுமா? பேதுருவை பார்க்க போகிறதுக்கு அஃபீஷியல்ஸ் அனுப்பும்போது ஒரு தேவபக்தி உள்ளவனை அனுப்புகிறான். பேதுரு அப்போஸ்தலன்ட்டு போனால் அவன் தான் கரெக்டாக பேசுவான்னு. கூட அனுப்பும்போது மோசமான ஆளை அனுப்பலை, ஒரு தேவபக்தி உள்ள ஒரு அதிபதியை தான் வீட்டிலே வச்சுருக்காரு, ஒரு அஃபீஷியல்ஸை தான் வீட்டிலே வச்சுருக்காரு. ஏன்னா அவரை உலக ஞானம் தொட்டு பார்க்க முடியல. அவர் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன். இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம சபையில் யாருக்காவது சொல்ல முடியுமா? தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனும் தான தர்மம் செய்கிறவனுமா இருந்தார். எனக்கு பிள்ளைங்க கொஞ்சம் படித்த உடனே, இது காரணம் என்ன தெரியுமா? நீ எப்படியாவது 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிரு, கடைசியில் உன் பிள்ளை அந்த ஞானத்தை தூக்கிட்டு லட்சமாக சம்பாதிப்பான். ஆனால் வேதம் என்கிற தேவ ஞானத்தை அசட்டை பண்ண ஆரம்பிப்பான்.
வேதம் நான் சொல்கிறேன், நீ படித்து ஒன்று கிழிக்க வேண்டாம், நீ இந்த தேவ ஞானத்தை சுமந்தாலே போதும். வேற ஒன்று நான் தான் சொல்கிறேன், எனக்கு அதுவெல்லாம் சந்தோஷப்படுத்தாது. நாங்கள் தேவனுடைய ஞானத்தை பேசுகிறவர்கள். இந்த பெருசா படிச்சு இங்கே ஒருத்தர் எங்களுக்கு தலையில கிரீட வைக்க வேண்டாம். நமக்கு ஒன்று போதும், தேவ வசனம் என்கிற ஞானம் போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த ஞானம் பூமி படைத்ததை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, வானத்தை எப்படி படைத்தார் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, இயேசுவின் வருகை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, 1000 வருஷ அரசாட்சியை சொல்லிக் கொடுத்தது. நான் சொல்லுகிறேன், போன வாரம் இறந்து போனார்ல பாரதி ராஜா, அவர் சொன்னார், இந்த உடம்புல இருந்து எல்லாமே வெளியேறது உடம்புக்கு நல்லது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, ஏன்னா பயங்கரமாக பேசுகிறாரு, வேர்வை வெளியேறினா நல்லது, கழிவு வெளியேறினா நல்லது, எல்லாமே நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது, இந்த உடம்புல இருந்து உயிர் வெளியேறினா நல்லது. நான் கொஞ்சம் உற்று அந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து சொன்னார், ஆனால் எங்கே போகுதுன்னு தான். ஏன்னா அவருக்கு தெரியாத காரணம் அவர் இதை எடுக்கலை. தெரியுமா? சொல்லுங்க. அவருக்கு உடல்ல இருந்து உயிர் வெளியே போகிறது நல்லதான். எப்படி? நல்லதான். ஆனால் எங்கே போகுதுன்னு அவருக்கு, ஆனால் நல்லதான், ஆனால் எங்கே போகுதுன்னு அவருக்கு தெரியலையா? ஆனால் நமக்கு தெரியும், நம்மை தந்த தேவனிடத்தில் போகிறது. கவனிங்க, எப்போ அதிக புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தோமோ அப்போ தேவ வசனத்தை ஒரு கட்டுக்கதை போல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அமெரிக்கா இன்னைக்கு வீழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது, இன்னும் வீழ்ந்து கொண்டு தான் ஆகும். தேவன் அதை நிறைவேற்றிய தீர்வார். ஆங்காங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை தேவ ஞானத்தால் நிரப்புவார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் தேவனை நம்பி தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற ஒரு கூட்டத்துக்காக கர்த்தரே இறங்கி வரப்போகிறார். இதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்த வசனத்தில் பாருங்க, இதான் முக்கியமான. இத்தோட நிறுத்திடாதீங்க. யார் ஒருவர் என் உடம்பு என் சரீரம் நான் குடிப்பேன், நான் என் உடம்புல நான் குத்துவேன், என் உடம்ப நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் சாப்பிடாம இருப்பேன், நான் தண்ணி குடிக்காம இருப்பேன், நான் 10 நாளைக்கு என்ன வேணாலும் செய்வேன், இப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல கொஞ்சம் பேர். அவங்க தங்களை என்ன செய்கிறாங்களாம்? அதில் வேற, இவ்வுலகத்தில் உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவனை என்ன ஆக்குவாரான்? ஆமாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக போய் வாங்குறது ஆப்பிள் ஐஃபோன் தான். இந்தியாவில் ஒரு சீரியஸ் வந்துருச்சுன்னா வாங்கலான்னு. ஆனால் அந்த ஆப்பிள் ஐஃபோனை உண்டாக்குனவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், இத்தனை ஐஃபோன்களை உண்டாக்குனேன், இத்தனை ₹1,00,000 விற்று. ஒரு ஐஃபோன் வாங்குறது, ஒரு இடத்துல ஒருத்தர் மீன் பிடிக்க போகும்போது ஐஃபோனை தூக்கி உள்ளே போட்டானான். அதோட 10-15 படகு வச்சு தேடினாங்க. என்னத்தை? ஏன்னா உள்ளே விழுந்தது பல லட்சம். சும்மா 10,000-20,000 மொபைல் இல்லை பிரதர்ஸ், உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னை விட நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்கு என்ன ஞானம் ரொம்ப இருக்குது, உலக ஞானம் இருக்குது. எந்த ஃபோனு, எந்த கேமரா எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன, அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் தேவ ஞானம் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. உலக ஞானம் இருக்கோ இல்லையோ, நிறைய ஊழியக்காரங்கிட்ட இருந்து தேவ ஞானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்னைக்கே ஒருத்தர் மெரினா பீச்சில் பேசினார். அவர் பேசின வார்த்தைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும், அவர் யார்? என்ன பிரபாகரன்? நம்ம ஜஸ்டின் பிரபாகரன். மெரினா பீச்சில் 2 தேவனுடைய வருகையை பற்றி இடி முழக்கம் முழங்கினார். இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஞானம் உலகத்தில் தமிழ் கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லை. இந்த உலகத்தில் கம்ப்யூட்டர் வர்றதுக்கு பெருசாக வர்றதுக்கு முன்னாடி, இன்டர்நெட் பெருசாக வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய வருகையை பிரத்யட்சமாக மெரினா பீச்சில் 2 பேசினார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை ஞானி என்று எண்ணினால் அந்த ஞானம் உங்களை என்ன ஆக்குமா? பைத்தியக்காரனாக்குமா? அதை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கண்டுபிடிக்கலாம். நாளைக்கு முதல்ல எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமாம், அந்தி கிறிஸ்து வந்து அங்கெங்கே சிசிடிவி வைப்பான்னு. அந்த காலத்தில் பாஸ்டர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்களை கவனிப்பான், நீங்கள் காட்டில் இருந்தாலும் கவனிப்பான். இப்போ பார்த்தா அதெல்லாம் பல்லு இழிச்சிட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் 100கணக்கான சிசிடிவி வந்துருச்சு. அப்போ நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்? பரிசுத்தவான்கள் நினைத்த காலத்தை தாண்டி உலக அறிவு வந்துவிட்ட காலத்தில் இருக்கிறோம். உலக ஞானம் வந்துவிட்ட காலத்தில் இருக்கிறோம். ஆமாம், இன்னும் இந்த எலன் மாஸ்க் என்கிற ஒரு மனுஷன் சொல்கிறாரு, இன்னும் இந்த 2026 முடி இருக்கிறதுக்குள்ள கம்ப்யூட்டரே ரோபோவே கோடிங்ஸ் எழுதும். இனிமேல் கோடிங்ஸ் எழுதுறதுக்கு யாருமே தேவையில்லை. அப்படின்னா படிக்க போகிற கணிப்பொறி இன்ஜினியர்களுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? அதுவே யோசிச்சு கோடிங் எழுதுமா? அதான் பிச்சை எடுக்குதுல்ல.
அப்புறம் என்ன கோடிங்ஸ் எழுதுறதுக்கு என்ன? அதுவே மனுஷனுடைய கொஞ்சம் இருந்த வேலை, முக்கியமான வேலை. இன்றைக்கும் இந்தியர்கள் அதிகமாக சம்பாதித்த ஐடி துறை வேலை, இதையெல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு போகிறதே. அந்த இடத்தை மனிதர்கள் யோசிப்பது இல்லை. அதை தாண்டி அதை தாண்டி அதை தாண்டி அதை தாண்டி என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஞானி என்று எண்ணினால் உன்னை என்ன ஆக்குவேன்? பைத்தியக்காரனாக்க கடவன். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆமாம், அடுத்த வசனத்தை, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கான்? பைத்தியமா இருக்கு. காலையில் எழுந்திரிச்சோன்னா மொபைல் ஃபோன் எடுத்துறீங்களே, மேலே இருந்து பார்த்து சொல்லுவார், பைத்தியக்காரன். யாரு? காலையில் எழுந்திரிச்சு பைபிளை திறந்து பாருங்க, தேவன் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த மொபைல் ஃபோன் உங்களை என்ன வாக்குது? பைத்தியம். ஆனால் இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு, இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு, இதுக்குள்ளே இல்லாததே இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை ஒரு தேவ மனுஷன், ஒரு டாக்டர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? இன்றைக்கு மனிதர்களுடைய வலது கை பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த விரல் அந்த ஆதாருக்காக வைக்கிற அந்த இதே ரேகையே போச்சான் இன்றைய தலைமுறைக்கு. பழைய தாத்தாக்கள் தான் ரேகை வைக்க இதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேஷன் கடையில் போனீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இல்லைவா, மொத்தமாக அழிஞ்சிருச்சான். ஏன்னா ஃபுல்லாக இந்த மொபைலில் இப்படியே வச்சு 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 மொத்த ரேகையும் அனுப்பிட்டான். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை படிக்க படிக்க சமாதானத்தால் நிரப்புவார். எனக்கு மட்டும் சொல்கிறேன், தனிமையில் உட்காந்து வேதத்தை படித்து கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். மரண பயம், ஸ்ட்ரெஸ்ஸு, வியாதி, டாக்டர் ரிப்போர்ட்டு, எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் ஆண்டவரோடு இன்னைக்கு உட்கார்ற நேரம் எங்கே? எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு ப்ரெஷர் இவ்வளவு தான், எனக்கு சுகர் இவ்வளவு தான் சொல்லிக்கொண்டு பைத்தியக்காரர்கள் எத்தனை பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவனியுங்கள், ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கான்? பைத்தியமா இருக்கு. இவன் உண்டாக்கி வச்சிருக்க பைத்தியக்காரங்கள. அதான் திடீர்னு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க இந்த ரோபோ, திடீர்னு பேட்டரி நின்று போய் அப்படியே நின்றுது, இப்படி நிற்கிது. உடனே என்ன சொல்லுது? சார்ஜ் போடு என்னைய. கடைசியில் யார் தான் சார்ஜ் போட வேண்டியது இருக்கு? ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. இனி ஆட்டோமேட்டிக் சார்ஜிங்லாம் என்ன செய்யும்? வயர்லெஸ் சார்ஜிங்லாம் வரும். ஆனால் இந்த ஞானத்தை விட தேவ ஞானம் பெருசு. அல்லேலூயா. நாங்கள் 2005 2003 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துணை பாடமாக படித்தோம், சப்ளிமெண்ட்ரியா. 2003 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை 60-70களிலே உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கு. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளெல்லாம் படித்த போதும் நான் சொல்லுகிறேன், இந்த கிபி 100 ஆண்டுகளுக்கு முன்னாக எழுதப்பட்ட இந்த புத்தகத்துக்கு இணையான புத்தகம் உலகத்திலே இல்லை. நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த புத்தகத்தில் எந்த கேள்விக்கும் விடை இல்லாம இல்லை.